டாப் மெக்கானிக் குரூப் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நார்வேலேருந்து பிஎன் பைக் பஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சூப்பர் எக்ஸில் BS6 மாடலில் செல்ஃப் இல்லாத டைப் வண்டி, நார்மல் டைப்பு. இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. எல்லாமே பிரித்து பார்த்துருக்காங்க, லைனு ஃபுல்லாகவே பிரித்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அது. ஏன்னா ஸ்பார்க் பிளக்குக்கு கரண்ட் வரல, எதுவுமே ஆன் ஆகலை. ஆனால் இந்த மாதிரி வண்டிகளில் வந்து யூசிக்கு போகிற லைன் எப்பவுமே கட் ஆகிரும். இப்போ அதெல்லாம் பிரித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரிக்கணும். இன்ஜின் சைட்லேருந்து இப்போ தெரியும் உங்களுக்கு, ஒயரிங் கிட்ட எல்லாமே கீழே போகும். இந்த மாதிரி வண்டிகள் என்ன பண்ணால் சாவி ஆன் பண்ணிவிட்டு இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷரில் லைன் தான் பார்க்கணும். இண்டிகேட்டர் ஃப்ளாஷரில் மெயின் லைன் இது ஆரஞ்சு கலர் போய் தான் வரும். இது பார்த்திங்கன்னா இந்த லைன் பார்த்திங்கன்னா ஹெச்டி காயில் போகக்கூடிய பவர் சப்ளை லைன், டிசி பவர் சப்ளை லைன். இதில் லைன் வரல. இதில் லைன் வரனால உங்களுக்கு ECUக்கு வந்து லைன் வராது, ஃபியூல் பம்ப் வந்து ஒர்க் ஆகாது. இதை வந்து நம்ம இப்படி ஒயர் கட் பண்ணாமல் இதை வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். எந்த ஒயரும் பிரிக்க தேவையில்லை. ஏன்னா இந்த லைன் சப்போர்ட் வர்றதுனால இந்த லைன் நம்ம வந்து லிங்க் பண்ணிடலாம். இந்த அடாப்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடாப்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆரஞ்சு கலர் லைன், இது வந்து பவர் சப்ளை வரல. இண்டிகேட்டர் ஃப்ளாஷர்லேருந்து இதுக்கு லைன் லிங்க் பண்ணிடும். BS6 வந்து இப்படி பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபுல்லாக பிரித்து பார்த்தா ஒரு நாள் ஆயிரும். நமக்கு அதுக்கிட்ட டைம் கிடையாது. ஏன்னா BS6 வண்டியில் ஒரு நாளைக்கு 5 வண்டி 6 வண்டி மேலே லைன் பார்க்க வேண்டி வரும். இதெல்லாம் ஃபுல்லாக பிரித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு நாள் ஆயிரும். வண்டி உடனே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது மாதிரி எமர்ஜென்சிக்கு யாராவது இந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள்னு வந்தாங்கன்னா இந்த மாதிரி லிங்க் பண்ணிடலாம். இப்போ இதில் லைன் வரல, ஒரு டெஸ்டர் வச்சு பார்த்தா லைன் வரல. இதே நல்லா இருக்கிற வண்டியாக இருந்தால் நம்ம டெஸ்டர் வைக்கிறப்போ இதில் வந்து ஒரு DC பவர் சப்ளை வரணும். இது வந்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷர்களுடைய மெயின் லைனு. ஒயர் எந்த ஒயருமே கட் பண்ண தேவையில்லை, லிங்க் பண்ணிட்டு பண்ணால் போதும். இப்போ அதில் லிங்க் பண்ணிட்டோம். லிங்க் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் உங்களுக்கு வருது, வோல்டேஜ் கிளியராக வருது. உங்களுக்கு லைன் கட் ஆகலாம் அந்த பிரச்சனை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ECUக்கு லைன் போதா இல்லையா அப்படின்னு நம்ம எதுவுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்டி காயிலுக்கு வந்து இந்த மாதிரி DC பவர் வரணும். சாவி ஆன் பண்ண உடனே DC பவர் வந்துச்சுன்னா ECUக்கு லைன் போன்னு பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி ஃபால்ட் அட்டன் பண்ணலாம். சுற்றி வளைச்சி இதுக்கு வேலை செய்ய தேவையில்லை. எல்லாம் கிரிச்சு பார்க்குறவங்க யாருக்கும் டைம் இல்லை இன்றைக்கி. இதில் OBD ஸ்கேனர்லாம் இந்த மாதிரி ஃபால்ட்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் ப்ராக்டிக்கலாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறப்ப தான் தெரியும் அது. அதுக்காக ஒரு 16 நண்பர்களே இப்படியும் ஒரு பண்ணலாம்னு சொல்லி தான் வீடியோ பதிவு. இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் நண்பர்களே.